ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். என் தேவன் இத்தனை வருடங்களாக கஷ்டங்கள், பாடுகள், கண்ணீர்கள் எத்தனை வந்தாலும் என் தேவன் அவர் கண்ணின் மணி போல என்னை வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் கொடுத்து என்னை பாதுகாத்து வந்ததால் என் தேவனுக்கு என் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். இனி வரப்போலும் காலங்களிலும் என் தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்கவும் என் தேவன் என்னோடு இருக்கவும் பலப்படுத்தவும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். வேதாகமத்தில் ஆயுசு நாட்கள் பூமியில் வாழ்ந்த மனிதர்கள் உயிரோடு இருந்த வருடங்கள்: ஆதாம் 930 வருடம், சேத் 912 வருடம், ஏனோஸ் 905 வருடம், கேனான் 910 வருடம், மகலேயால் 895 வருடங்கள், யாரேத் 962 வருடங்கள், யோனோக்கு 365 வருடங்கள். ஏனோக்கு எலியா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவர்களை எடுத்துக்கொண்டார். மெத்துசலா 969 வருடங்கள், லாமேக்கு 777 வருடங்கள், நோவா 950 வருடங்கள், சேம் 500 வருடங்கள், அர்பக்சாத் 403 வருடங்கள், சாலா 403 வருடங்கள், ஏப்பேர் 430 வருடங்கள், பேலேக்கு 280 வருடங்கள், ரெகு 207 வருடங்கள், செருகு 200 வருடங்கள், நாகோர் 119 வருடங்கள், தேராகு 205 வருடங்கள், ஆபிரகாம் 175 வருடங்கள், ஈசாக்கு 180 வருடங்கள், சாரால் 127 வருடங்கள், ஈசாக்கு 180 வருடங்கள், இஸ்மவேல் 137 வருடங்கள், யோசேப்பு 110 வருடங்கள், யாக்கோபு 147 வருடங்கள், மோசே 120 வருடங்கள், யோசுவா 110 வருடங்கள். மெத்சுலா ஒருவர் மட்டுமே 969 வருஷங்கள் வாழ்ந்தார். அது அப்படியே குறைந்து 110 வருஷங்கள் யோசுவா கடைசியாக வாழ்ந்தார். இப்போ இன்றைய காலகட்டத்தில் 60, 70, 80 வயதில் இறந்து விடுகிறார்கள். இந்த வாழ்க்கை மாயை என்று வேதம் சொல்கிறது. இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. நம்முடைய பரலோகத்துக்கு செல்லும் பாதை செவ்வையானது. நீங்கள் தேவனை விசுவாசித்து அவரின் சித்தத்தின்படி நடப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருப்பேன். நிச்சயம் தேவன் நம்மோடு இருந்து ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். அல்லேலூயா.